தம்பி தம்பி அண்ணே ஆள் சிக்கிட்டானே. இங்க டோலக்பூருக்கு எப்படி போகணும்? லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட் எடுத்து அது மேலே ஏறி அங்கே போய் பிரிட்ஜ் மேலே ஏறி அங்கே போனால் டோலக்பூர் வரும். இந்திரவர்மாலாம் இருக்காங்களா? அவங்களும் அரண்மனைக்குள்ளே இருப்பாங்க. அரண்மனைக்குள்ள இருக்காங்களா? சுக்கி சோட்டா பீம்லாம் எல்லாருமே அரண்மனைக்குள்ளே தான் இருக்காங்க. ஏதோ சுக்கிக்கும் சோட்டா பீமுக்கும் கல்யாணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? கேள்வி நான் கேட்கட்டுமா நீங்க கேக்குறீங்க? கேட்கதான் தெரியும். சரி கேளுங்க. இவனுக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்னப்பா சொல்லு. அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ பீம் வந்து நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பீமை பார்த்தேன். பீம் பார்த்தா என்ன பீமை எப்படிங்கிற கேட்டேனா, நல்லா இருக்கிறேன்ப்பா. அப்படியே பத்திரிக்கை கொடுக்குறான். பத்திரிக்கையா? ஆமா, கேட்டா கல்யாணம் 31ஆம் தேதி வந்துருன்னு சொல்றான். என்ன மண்டபம் இது? எந்த ஊரு? மணிமந்திரம்டா. அங்க டோலக்பூர் மண்டபத்துல. டோலக்பூர் மண்டபத்திலயா? எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் என்ன டீமுக்காக வரலனாலும் சரி, சுக்கியோட அம்மா டுண்டு நாட்டிக்காகவாச்சும் வந்துருவாங்க. ஒரு 1000 பேர் கிட்ட. 1000 பேர் கிட்ட வந்துருவாங்க. லட்டுலாம் கண்டிப்பா கிடைக்கும். லட்டு அது எப்படி? சுக்கி இருந்தா லட்டு இல்லாம எப்படி? லட்டு கன்ஃபார்ம். ஒரு 1000 லட்டு வருமா? வந்துரும். எல்லாமே பீம் சாப்பிட்டானா நாங்க என்னத்த சாப்பிடுறது? கேட்கணும். சரி ராஜுலாம்? ராஜு அவர்தான் பண்டிகை. சரி காளியா கவுனு போடுங்க என்ன பண்றாங்க? தின்னு இருக்கிறானுங்களா? என்ன தின்றானுங்க? எல்லாம் தின்னு இருக்கிறாங்க. அவங்க அதனால தான் நல்லா ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுக்கணும் தானே? ஸ்ட்ரைட் எடுத்து மேலே ஏறி ரைட் எடுத்து பிரிட்ஜ் வந்துட்டு மேலே ஏறிட்டு திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா ஓகே. சூப்பர் காமெடி பீஸ்டா. பை பை. ஹலோ கைஸ், நம்ம கேட்டதுக்கு ஏதோ பேசுறாங்க பசங்க. ஏதோ ரைட்டா எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா டோலக்பூர் வரும்ன்றாங்க. உண்மையில டோலக்பூர் இருக்குதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.